என்னடா புகை புகையா வருது, அது எரிஞ்சு கிழிஞ்சு போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி எம்ஃபை மாலில் இருக்க ஃப்ரெஷ் பார்க்கு தான் வந்தேன். அந்த அண்ணன் ஹெல்மெட் கொடுத்தது அவர் ஹெல்மெட் மாதிரி நல்லா பொத்தி பொத்தி தொடச்சிக்கிட்டு இருந்தேன். நானே ஹெல்மெட் இப்படி தொடக்க மாட்டேன் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் காஸ்ட் கிடையாது. ஸ்கேன் பண்ணி பே பண்ணனே டோர் ஓப்பன் ஆகும். So அதுக்கப்புறம் அவரே 10 நாப்பில் உள்ள வச்சிருவாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து புகை புகையா கிளம்பிச்சு. என்னன்னா புகை புகையா வருது, அது எரிஞ்சு கிழிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இல்லப்பா தம்பி, இதுதான் வந்து கிளீனிங் ப்ராசஸ், ஸோ இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ ஃபைனலாக நம்ம ஹெல்மெட் மட்டும் வெளியே வந்தால் போதும். பிகாஸ் வந்து ரூமில் வச்சனால ஃபங்கஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் மெயினாக ஹெல்மெட் க்ளீன் பண்ணவே போனேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட்ட புகையை அவனே இழுத்துக்கிறான். சிகரெட் பிடிக்கிறதுக்கு இதுக்கான நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. புகையை ஃபுல்லாக விட்டுட்டு அவனே திருப்பி உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இழுத்துக்கிறான். ஸோ ஃப்ரெஷ் பாடுன்னு சொல்லி எம்ஃபை மாலில் இருக்குது. இது வந்து மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கிளீனிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 rupees தான் ஆச்சு. ஸோ நம்ம தனியாக ஸ்ப்ரே வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெட்டரு. அண்ட் ஹெல்மெட் போடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோட செம்ம க்ளீனாகவே இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.